ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அமைதியாக நான் சொல்கிறத கேட்டினாலே கேட்டு முடிக்கும்போது உன் மனசில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இப்போது பல விஷயங்களை மனசில் போட்டு குழப்பி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் உனக்காகவே அனைத்தையும் சரி செய்ய இந்த வராகியம்மா வந்திருக்கேன். எப்போ பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் வருத்தப்படுறதை நிறுத்து. தோல்வியை தகர்த்து தூக்கி எறிஞ்சிட்டு முன்னேற்றத்தை நோக்கி நீ போகணுமே செல்லவே. எப்போதும் எவ்வளவுதான் கஷ்டமும் துயரமும் வந்தாலும் உன் நேர்மையிலிருந்து சற்றும் விலகாமல், உன் பக்தியிலிருந்து சற்றும் குறையாமல் என் மேலே நீ முழுசாக அன்பு செலுத்துகிற. என்னுடைய உண்மையான பிள்ளையாக பக்தனாக இருக்கக்கூடிய உன்னை நான் எப்படி கைவிடுவேன், கஷ்டப்பட விடுவேன்? இதோ நீ கீழே விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்துவதற்காக நான் ஓடி வந்துட்டேன். உன் வாழ்க்கையில் நடந்த எதுவும் தவறாகவே போயிடாது என் செல்லமே. நீ வீணா பயப்படாமல் தைரியத்தோடு இரு. உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்கும் பாதுகாப்பு கவசமாக இந்த வராகியம்மா நான் இருந்து உனக்கான நன்மைகளை வாரி வழங்க போகிறேன். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் உண்டாகும். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு செஞ்சு உனக்கான உதவிகளையும் செஞ்சு முடிச்சு உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். பல நாட்களாக நடக்காமல் இருந்த விஷயம் இப்போ உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்க போகுது. உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களும் உன்னை ஏமாத்துறவங்களும் நல்லா வாழும்போது யாருக்கும் எந்த துரோகமும் கஷ்டத்தையும் கொடுக்காத நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும் தானே நீ வருத்தப்பட்ட. இப்போ பாரு, தப்பு செஞ்சவங்க எல்லாருக்கும் அவர்களுக்குரிய தண்டனையை நான் கொடுக்க தான் போகிறேன். நீ சும்மா அழுது வருத்தப்பட்டு வேதனைப்படுறதால எதுவும் மாறப்போகிறதில்ல. ஏன் பாதுகாப்பு வளையத்துக்குள் இருக்கும் நீ எதுக்காகவும் கண் கலங்க வேண்டாம். தப்பு செஞ்சவங்க முகத்திரையெல்லாம் கிழிச்சு அவர்களுடைய உண்மையான ரூபத்தை இந்த உலகத்துக்கு நான் காட்ட போகிறேன். நீ எப்போதும் தைரியத்தோடு இருக்கணுமே செல்லவே. உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா இந்த வராகியம்மா அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் சந்தேகம் கொள்ளாதே, எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக இரு. வீணாக நீயாகவே கற்பனை செஞ்சு கவலைப்பட்டினா அது பிரச்சனையாகத்தான் முடியும். அதனால் எப்போதும் மனசில் தைரியமும் நம்பிக்கையும் அசாத்திய மனதிரமும் வச்சிருக்கக்கூடிய பிள்ளையாக இரு. உனக்கான நேரம் வந்துருச்சு என் செல்லமே. நீ மகிழ்ச்சியாக மனநிறைவோட நிம்மதியோடு வாழும்படி இந்த வராகியம்மா உன் வேண்டுதல்களை அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். தேவையில்லாமல் வீணாக மனக்கலக்கம் கொள்ளாதே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை சூரிய ஒளியாய் பிரகாசமாய் மின்னும்படி நான் ஒரு அற்புதம் செய்கிறேன். உன் விதியின் போக்கு எதுவாக இருந்தாலும் என்னை வணங்கும் உன் வாழ்க்கையில் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதுவேன். நீ பயப்படுவதற்கோ கலங்குவதற்கோ அவசியமில்லை. நான் உன் கூட இருக்கும்போது நீ தேவையில்லாமல் பயப்படாதே. துணிஞ்சு தைரியமாக நீ எந்த முடிவை எடுத்தாலும் அதை நல்லபடியாக வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு காட்டுவேன். நீயாகவே எதையும் யோசித்து குழம்ப வேண்டாம். தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இரு. நிச்சயம் நீ வெற்றி அடையும்படி இந்த வராகியம்மா உனக்கு துணையாக பக்கபலமாக இருந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கிறேன் செல்லமே. கண்ணீரோடு நீ என்கிட்ட வருத்தப்பட்டு கேட்டதையெல்லாம் இப்போ முக மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வதற்கான காலம் வந்துருச்சு. என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் அழுகாதே. தாங்க முடியாத வலிகளையும் சுமைகளையும் பொறுத்து கொண்டிருக்கும் உனக்காக உன் நிலைமையை மாற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தரேன். உனக்காக அனைத்தையும் சிறப்பாக செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் கஷ்ட காலங்கள் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரும். இத்தனை நாளாக நீ என்னிடம் வேண்டி கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அடுத்து நடக்க வேண்டிய வேலையை பாரு. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக அழகாக சிறப்பாக சந்தோஷமாக நடக்கும்படி இந்த வராகியம்மா செய்வேன்னு என் மேலே முழு நம்பிக்கை வையேன் செல்லமே. உன்னுடைய எல்லா கவலைகளையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் வேலைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டு தைரியமான மனசோடு நீ இருந்தீன்னா நீயே பார்த்து ஆச்சரியப்படுற வகையில் பல அதிசயங்களை நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டுவேன். திறக்க முடியாத கதவுகளையும் நான் உனக்காக திறந்து வைப்பேன். உன் வாழ்க்கையை பொற்காலமாக மாற்றப் போகிறேனே செல்லமே. உன் மனக்குழப்பங்கள் அனைத்துக்கும் நான் ஒரு சரியான விடையை கொடுக்குறேன். எதையும் ஒரு முறை யோசிச்சா போதும். அடிக்கடி யோசித்து குழம்பிக்கிட்டே இருக்காதே. தீர்க்கமான ஒரு நல்ல முடிவை உனக்கு சாதகமாக இந்த வராகியம்மா உருவாக்கி கொடுக்குறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் கேள்விக்கான பதிலை நான் கொடுப்பேன்.
அமைதியாக எப்போதும் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. தேவையில்லாமல் வீணாக கற்பனை செய்து நீ குழம்பிக் கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உனக்கு தாயும் தந்தையுமாக இந்த வராகியம்மா இருக்கும்போது வேறு எதுவும் உனக்கு தேவையில்லை. உன்னை பாதுகாத்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் எண்ணங்களை சீர்தூக்கி உன் நல்ல மனசுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை நானே அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. அடுத்தடுத்து உனக்காகவே பல நல்ல விஷயங்களை வாரி வழங்க போகிறேன். நீ எப்போதும் நல்ல குணத்தோடு இருந்தீனா அதற்கேற்றாற் போல நல்ல பலன்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ மென்மேலும் முன்னேறுவாய். தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு கடன் தொல்லைகளை நீக்கி அதீத பண வரவும் உடல் ஆரோக்கியமும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்ய போகிறேன். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் நீக்கி முன்னேற்றமான வாழ்க்கையை வெகு சீக்கிரம் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணுமே செல்லமே. மிக தீவிரமான முயற்சிக்கு பிறகு, மிக தீவிரமான கடுமையான சோதனைகளுக்கு பிறகு இப்போ உன் வாழ்க்கையில் உன் வேதனை காலம் முடிய போகுது. என்னதான் கர்ம வினைகள் உன்னை பாடாய்படுத்தினாலும் அதை தாண்டி உனக்கான வெற்றியை தர நான் இருக்கிறேன் அல்லவா. உன் பக்திக்கேற்ற பரிசுகளை மிக பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ வேண்டி கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தர்றதுக்கு தயாராக இருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த குழந்தை பாக்கியமும் வெகு விரைவில் வந்து சேரும். நீ உன்னுடைய முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செஞ்சினா நல்ல விஷயங்களை நம்பிக்கையோடு செய்யும்போது அதற்கேற்றால் போல வெற்றி உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேரும் என் செல்லமே. ஊரார் உன்னை பற்றி 1000 பேசினாலும் உன் கர்ம வினைகளை இந்த வராகியம்மா நான் தான் தீர்க்க முடியும். அதனால் நீ நம்பிக்கையோடு காத்திரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் பெயரை வெற்றிக்கு நேராக நான் எழுதி வைக்கிறேன் என் செல்லமே. தனிமையில் அழுது கொண்டிருக்கும் உன் நிலைமையை சரி செஞ்சு உன் மன துயரங்களை போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி தரேன். தேவையில்லாமல் நீயாகவே வீணாக கற்பனை செய்ய வேண்டாம். உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக போகாது. நீ கேட்டதையெல்லாம் கேட்டபடியே இந்த வராகியம்மா உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உன் முழுமையான பக்திக்கு ஏற்றாற் போல உன் கர்ம வினைகளை நீ வென்று விடுவாய். இதுவரைக்கும் நீ அனுபவித்த துன்பங்கள் அனைத்தும் மறைஞ்சு போகும். பொற்காலமான வாழ்க்கை உனக்கு அமையும். இனிமே நீ பிரகாசிக்கப் போகிறாய் என் செல்லமே. இத்தனை நாட்களாக தொடர்ந்து என் மேலே முழுமையான பக்தியை செலுத்தி அன்பு காட்டி வணங்கிய உனையை உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன். உன்னுடைய உண்மையான பக்தியை பார்த்து நானே உருகி போயிட்டேன் என் செல்லமே. உன் விதி எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நான் மாற்றி காட்டுறேன். நீ சீரும் சிறப்புமா சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்றாற் போல உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தர்றேன். நீண்ட நாட்களாக பொருளாதார பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் உனக்கு கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் வெகு சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறேன். ஏதாவது ஒரு உருவத்தில் நான் வந்து நிச்சயம் உனக்கு உதவி செய்வேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து உனக்கான அத்தனை உதவிகளும் உன்னை வந்து சேரும். அபரிமிதமான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க போகிற. இந்த முறை நிச்சயம் உன் முயற்சி வெற்றி பெறும். நீ தொடர்ந்து செய்ய வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் இந்த வராகியம்மா நான் உனக்கு உணர்த்துறேன். அதாவது என் வாழ்க்கை நல்லபடியாக மாறணும், நல்லது நடக்கணும், வெற்றி கிடைக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், எல்லா வகையிலும் என் குடும்பம் பொறுமையாக பொறுப்பாக ஒத்துமையாக சந்தோஷமாக முன்னேற்றத்தோட மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழணும்னு நீ வேண்டுதல் வைக்கும் அளவுக்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்லமே. அதே போல் நானே உன் கூட இருந்து உன் வேண்டுதல்களை நிறைவேற்றியும் காட்டுவேன். உனக்கு பிள்ளையாக நான் உன் வீட்டில் வந்தும் பிறப்பேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுத்த பிறகு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. உன்னுடைய வேலையை மட்டும் நீ சரியாக கவனமாக செஞ்சாலே எல்லா வகையிலும் உனக்கு உறுதுணையாக நான் இருந்து உதவி செய்வேன். நீ வேண்டியதும் ஆசைப்பட்டதும் நிச்சயம் உன் கைகளில் கிடைக்கும். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். காலமும் நேரமும் இப்போ கை கூடி வந்திருக்கு. நீ பொறுமையாக காத்திருந்ததற்கான பலனை பெற போகிற. நீ கேட்டதெல்லாம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். தேவையில்லாமல் உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காம கொஞ்சம் நிதானமாறு. நீ கோபப்பட்டதால் ஏதாவது உனக்கு கிடைச்சிருக்கா
வாழ்க்கையில் ஏதாவது பிரயோஜனமாக நடந்திருக்கான்னு யோசிச்சு பாரு. கோபப்படுவதில் எந்த பலனும் இல்லை, எந்த பயனும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு. நீ கேட்டதையெல்லாம் இந்த வராகி அம்மா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். இப்போதைக்கு பொறுமைதான் உனக்கு தேவை. நீ பொறுமையாக நம்பிக்கையோடு என்னை வணங்கினா அதற்கேற்றாற் போல உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா விரைவாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ கேட்டது அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்து சேரும். எதுக்காகவும் நீ கலங்க வேண்டாம். உன்னை சுற்றி உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்தும் தாயாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். எல்லா உறவுகளுமாய் எப்போதுமாய் நான் இருந்து உன்னை தாங்கி பிடிச்சு உன்னை வழிகாட்ட போகிறேன். கூடிய சீக்கிரம் நீ என்னை தேடி வந்து என்ன சொல்ல போகிற தெரியுமா? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல தாயே. எல்லா சிறப்புகளையும் எனக்கு கொடுத்து என் வாழ்க்கையை அழகாக்கிட்டீங்கன்னு நீ சொல்ல போகிற. அந்த அளவுக்கு உனக்கு சிறப்பான சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நான் அமைச்சு தரப்போகிறேன். இப்போதைக்கு நீ கவலையோடு இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் உன் கண்ணீர் துளிகள் ஒருபோதும் மீன் போகாது. நீ என்கிட்ட அழுதுகிட்டே சொன்ன அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் பிரார்த்தனைகளை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். உனக்கான வசந்த காலம் ஆரம்பமாக போகுது. உன் கர்ம வினைகள் அனைத்தும் தீர்வதற்கான நேரம் வந்துருச்சு என் செல்லமே. எப்போதும் எல்லாருக்கும் நல்லதை மட்டுமே செய். நீ கேட்டபடி நான் உனக்கு அற்புதமான வெற்றிகரமான வாழ்க்கையை அமைச்சு தரேன். ஒவ்வொரு நொடியும் என்னையே நம்பி மனசார நினச்சி உருகி தியானிப்பவர்கள், என்னை வணங்குபவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவார்கள். உன்னுடைய வேலையில் நீ கண்ணும் கவர்த்துமா கவனமாக செய்யும்போது எந்த ஒரு தோல்வியும் உன்னை நெருங்க நான் விடமாட்டேனே செல்லமே. ஒவ்வொரு காரியத்தையும் செய்பவன் தான் அதனுடைய வெற்றி தோல்விக்கு காரணமாக பக்கபலமாக இருப்பான். எல்லா காரியங்களையும் கண்ணும் கருத்துமாக கவனத்தோடு செய்ய நினைக்கிற உனக்கு ஒருபோதும் தோல்வி என்பதே கிடையாது. எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கை நல்லதாக இருக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். என்னை பூரண சரணாகதி அடைஞ்ச உன் வாழ்க்கையில் இனி எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகும். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நீ வேண்டி எதிர்பார்த்து கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் நான் ஒப்படைச்சிடுறேன். இத்தனை நாட்களாக நீ அழுது புலம்பிய விஷயத்தை சரி செஞ்சு உனக்கான வெற்றி கதவுகளை திறந்து வைக்கிறேன். நம்பிக்கையோடு இருந்தினா உனக்கு நல்லதே நடக்கும் என்